அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேனமர் காணிப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையில் யுத்தம் உச்சமடைந்திருக்கும் சூழ்நிலையில் லெபனான் முனையில் இதுவரை இல்லாதளவு தாக்குதலை ஹிஸ்புல்லா ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய உச்சக்கட்ட தாக்குதல் காரணமாக வடக்கு இஸ்ரேல் முழுவதும் மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்கா, பிரான்ஸ் இஸ்ரேலுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து ஈரான் இஸ்ரேலுக்கு நேரடியாக விடுக்கப்பட்ட எச்சரிக்கை குறித்த செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். குறிப்பாக ராஃபா படையெடுப்பு ஆரம்பித்த பின்னர், ராஃபாவில் படையெடுத்த பின்னர் ஏற்கனவே காசாவில் நாங்கள் முழுமையாக வெற்றியை பெற்றுவிட்டோம், ராஃபாவில் படையெடுப்பை தொடங்கிய சில நாட்களுக்குள் ஹமாஸை முற்றாக அழித்து விடுவோம், ஹமாஸினுடைய தலைமையை அகற்றி விடுவோம் என கூறி மிக பெருமெடுப்பில் இராணுவ டேங்குகள், கவச வாகனம் சகிதம் உள்ளே நுழைந்த இஸ்ரேலிய இராணுவம் ராஃபாவுக்குள் ஹமாஸின் உடைய தாக்குதல் வியூகம் ஏற்கனவே நன்கு தயார்படுத்தப்பட்ட நிலையில் ஹமாஸ் வைத்திருந்த உயரடுக்கு கெரில்லா போராளிகளின் தாக்குதல் என்பவற்றால் மிகப்பெரிய இழப்பை காசாவுக்குள்ளும் ராஃபாவுக்குள்ளும் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ராஃபாவுக்குள் இவர்கள் நேரடியாக ஹமாஸுடனும் ஏனைய போராளி குழுக்களுடனும் மோதி ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் தான் பொதுமக்களினுடைய கூடாரங்கள், அங்கு அப்பாவி மக்கள் வசிக்கக்கூடிய முகாம்கள், அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக கூடாரங்களின் மீது தொடர் தாக்குதலை நடத்தி அங்கு பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நுஸ்ராட் அகதி முகாமில் நடைபெற்ற தாக்குதல், இதற்கு முன்னர் ராஃபாவில் இரவில் நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதையும் இந்த இஸ்ரேலிய இராணுவத்தின் தோல்வியினுடைய அடையாளமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் தங்களுடைய இழப்புகளை மறைப்பதற்கு அப்பாவி பாலஸ்தீனர்கள் மீது கொடூரமான தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை இன்றைய நாளில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். ராஃபாவில் இஸ்ரேல் எதிர்பார்த்ததைப் போல களநிலைமை இல்லை எனவும், ஹமாஸ் நேருக்கு நேராக இஸ்ரேலிய படைகளுடன் மோதுவதை விடுத்து பதுங்கியிருந்து இஸ்ரேலிய படைகள் நன்கு உள்ளே வந்த பின்னர் அவர்கள் மீது கண்ணி வெடிகள், பொறிவெடிகள், சுற்றி வளைத்து தாக்குதல்கள் அல்லது சுரங்கங்களிலிருந்து வெளியே வந்து அந்த பகுதிகளில் ஒரு பெரிய தாக்குதல் என வீகங்களை மாற்றி உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து தாக்குதலை நடத்திவிட்டு பின்னர் அங்கிருந்து வெளியேறக்கூடிய ஒரு முறையை கையாள்வதால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக அங்கு ஜாகா சின்வாருடைய நேரடி நெறிப்படுத்தலிலே ஹமாஸ் நீண்ட நாட்களுக்கு போரிடக்கூடிய தயார் நிலையில் இருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் நாங்கள் குறிப்பிட்டோம், ஹமாஸினுடைய தலைவர் ஜாகா சின்வார் அவர்களும் இதே கருத்தை தான் வெளியிட்டிருந்தார். பாலஸ்தீன மக்களின் உடைய எந்த ஒரு விடயத்திலும் விட்டு கொடுப்புகள் இன்றி பாலஸ்தீன மக்களின் நலன்களுக்கு எதிரான எந்த ஒரு விடயத்தையும் பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், எங்களுடைய அல்கசாம் படைப்பிரிவு போராட்டத்திற்கு அங்கு நீண்ட நாட்களுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியான சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய தகவலும் இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் தான். ஹிஸ்புல்லா கடந்த சில நாட்களாகவே தாக்குதலை மிகப்பெரிய அளவில் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். கடந்த ஒரு மாத காலமாகவே ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் வடக்கு இஸ்ரேலுக்குள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக கடந்த 4 நாட்களில் இதுவரை இல்லாத அளவு தாக்குதலை ஹிஸ்புல்லா மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய ஒரு தளபதி ஒருவர் கொல்லப்பட்டார். பின்னர் ஹிஸ்புல்லாவினுடைய நிர்வாக குழுவினுடைய முக்கியமான ஒரு தலைவர் நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டார். இந்த தாக்குதலின் பின்னர் ஹிஸ்புல்லா ஒரு மிக கடுமையான தாக்குதல், அதாவது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள், 50க்கு மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் 15 இஸ்ரேலிய இராணுவ தளங்களை தாக்கியிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இராணுவ தொழிற்சாலைகள், பீரங்கிப்படையினுடைய தலைமையகம், இராணுவ காவலரன்கள் என ஒரு சரமாரியான தாக்குதல், ஒரே நேரத்தில் பலமுனை தாக்குதலை இஸ்ரேலுக்குள் ஹிஸ்புல்லா நடத்தியதால் உண்மையில் வடக்கு இஸ்ரேல் முழுவதும் அதிர்ந்தது என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் ஏற்கனவே இவர்களுடைய பல அயன்டோம் ஏவுதளங்களை ஹிஸ்புல்லா அழித்து விட்டார்கள். அயன்டோம்கள் இருந்தாலும் கூட அயன்டோம் தொழில்நுட்பத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும், ஒரே நேரத்தில் குறிப்பிடத்தக்க அளவான ஏவுகணைகள் வரும்போது அவற்றை இடைமறித்து சுட்டு வீழ்த்த முடியும். ஆனால் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள், அதிகளவான ஏவுகணைகள் வரும்போது அந்த இடைமறிப்பு ஏவுகணைகள் இருக்கக்கூடிய அளவை மீறிய எண்ணிக்கையில் ஏவுகணைகளை ஏவும் பொழுது அவற்றை இடைமறிக்க முடியாது. அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் நடத்திய ஏவுகணை தாக்குதல் கூட அப்படியான ஒரு வழிவகைதான். ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவும்போது அயன்டோம்கள் செயலிழந்து இஸ்ரேலுக்குள்ளேயே ஏவுகணைகள்
வீழ்ந்து வடித்தன என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போன்ற ஒரு முறையில் வடக்கு இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக பல ட்ரோன்கள் இஸ்ரேலிய இராணுவ தளங்களில் இஸ்ரேலிய நகரங்களில் வீழ்ந்து வெடித்து சிதறியதால் அங்கு மிக பெரும் புகை மண்டலமும் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. இஸ்ரேலியர்கள் ஓடுவதும் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அலறி அடித்து கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. காயமடைந்த இஸ்ரேலிய படையினரை ஏற்றிக்கொண்டு இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஆம்புலன்ஸ்களும் ஹெலிகாப்டரும் வடக்கு இஸ்ரேலுக்குள் வேகமாக செல்லக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே ஹிஸ்புல்லா தெரிவித்து விட்டார்கள், ராஃபாவுக்குள் தாக்குதல் இஸ்ரேல் ஆரம்பித்த பின்னரே தங்களுடைய தாக்குதல் விரிவுபடுத்தப்படும் என. தற்போது ஹிஸ்புல்லாவினுடைய முக்கிய தளபதிகளையும் இவர்கள் கொண்டிருப்பதால் ஹிஸ்புல்லா இன்னும் கோபமடைந்திருக்கின்றார்கள், தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரான் என்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். ஏனெனில் ஹிஸ்புல்லா இவ்வளவு தாக்குதலை மேற்கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரேல் ஏன் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக ஒரு முழு அளவிலான யுத்தத்திற்கு செல்லவில்லை என வடக்கு இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய மக்கள், அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் கட்சிகள், அங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மிகப்பெரிய கேள்விகளை இஸ்ரேலிய இராணுவ தளபதியை நோக்கியும் நெதன்யாகுவை நோக்கியும் எழுப்பியிருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கின்றார்கள். எங்களுடைய இராணுவ தளங்கள், குடியிருப்புகள் எல்லாம் காலி செய்யப்பட்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் வெளியேறிவிட்டார்கள். ஏனைய இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்களின் உயிரும் ஆபத்தில் இருக்கின்றது. இந்த நிலையில் ஏன் இன்னமும் ஹிஸ்புல்லாவில் தாக்குதலை நடத்தவில்லை என்று கேள்வி எழுப்புகின்றார்கள். ஆனால் நெதன்யாகுவின் இராணுவ தளபதியும் கடந்த 2 மாதமாகவே லெபனானுக்குள் செல்வதற்கு எங்களுடைய IDF ஆக்கிரமிப்பு படைகள் தயாராக இருக்கின்றன, லெபனானை பெய்ரூட்டை காசாவாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்றெல்லாம் வாய்ச்சவடால் விட்டு கொண்டிருக்கின்றார்களே ஒழிய ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக லெபனானுக்குள் சென்று ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு இவர்கள் அஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. ஏன் ஹிஸ்புல்லா நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை சில மணி நேரத்திற்குள் ஏவியதன் அர்த்தமே நாங்கள் போருக்கு தயாராக இருக்கின்றோம், எந்த ஒரு தாக்குதலுக்கும் தயார், நேருக்கு நேர் வாருங்கள் என்பதை போலத்தான் ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் அனைத்து இடங்களிலும் அனைத்து வழிகளிலும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் வடக்கு இஸ்ரேலுக்குள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் இன்றைய நாளில் அமெரிக்காவும் பிரான்சும் ஒரு அவசர எச்சரிக்கையை இஸ்ரேலுக்கு விடுத்திருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவுடன் நீங்கள் ஒரு முழு அளவிலான யுத்தத்திற்கு சென்றால் இந்த சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லாவை வெற்றி பெற முடியாது. ஏனெனில் காசாவுக்குள் ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் லட்சக்கணக்கான அதிநவீனமான துல்லியமான ஏவுகணைகளையும் 1 லட்சம் நன்கு பயிற்சி பெற்ற போராளிகளையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பான ஹிஸ்புல்லாவை அவ்வளவு தூரம் நீங்கள் சுலபமாக எடை போட்டால் அந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு ஒரு மிக பெரும் பேரழிவு ஏற்படும் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் இராணுவத்தினுடைய முன்னாள் இராணுவ தளபதி கூட இந்த நேரத்தில் ஹிஸ்புல்லாவுடன் மோதினால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கல் காத்திருப்பதான செய்திகளை கூறியிருக்கின்றார். எனவே இஸ்ரேல் லெபனான் எல்லையில் ஆக்கிரமிப்பு படைகளையும் 50,000 இஸ்ரேல் இராணுவத்தினரையும் மெர்காவா டேங்கிகளையும் கவச வாகனங்களையும் குவைத்து வைத்துவிட்டு உள்ளே செல்வதா இல்லையா என்று தினமும் அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் பிரான்சும் அமெரிக்காவும் இணைந்து லெபனான் போர் முனையில் பதற்றத்தை தணிப்பதற்காக ஒரு முக்கூட்டு முன்னணி, அமெரிக்கா, இஸ்ரேல், பிரான்ஸ் இணைந்து ஒரு கூட்டணியை அமைத்து அதனூடாக லெபனானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் பிரான்சினுடைய பல காலனிகள் இன்றைய நாளிலும் லெபனானுக்குள் இருக்கின்றன. இதன் காரணமாக லெபனானுக்கும் பிரான்சுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கின்றது. எனவே பிரான்ஸ், அமெரிக்கா கோரிக்கை விடுக்கின்றார்கள், இந்த கூட்டணியில் இஸ்ரேலும் இணைந்து கொள்ளுங்கள், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம், லெபனான் வடக்கு இஸ்ரேல் எல்லையில் பதற்றத்தை தணித்துக் கொள்வோம் என்றெல்லாம் இன்றைய தினம் சொல்லியிருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கெலண்ட், நாங்கள் ஒருபோதும் இந்த கூட்டணியில் இணைந்து கொள்ள மாட்டோம், நாங்கள் ஹிஸ்புல்லாவை நேரடியாகத்தான் எதிர்கொள்ளப் போகின்றோம், ஹிஸ்புல்லாவின் தாக்குதலுக்கு நாங்கள் அஞ்சப்போவதில்லை, அப்படி அஞ்சப்போவதில்லை என்றால் 2 மாத காலமாக எதற்காக உள்ளே செல்லாமல் வெளியில் உங்கள் இராணுவத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்கள் என்பதை கெலண்டிடம்தான் கேட்க வேண்டும். இருந்த போதிலும் இவ்வளவு தாக்குதல்கள் நடந்த பின்னும் நாங்கள் அமைதிக்கு வர மாட்டோம், பேச்சுவார்த்தைக்கு செல்ல மாட்டோம், நாங்கள் ஹிஸ்புல்லாவை ஒரு கை பார்ப்போம் என்ற வகையில் பேசுவது மட்டும்தான் இஸ்ரேலினுடைய வேலையாக இருக்கின்றது. ஆனால் ஹிஸ்புல்லா சத்தம் இல்லாமல் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய இராணுவ நிலைகளையும் தலைமைப்பிடங்களையும் அழித்து ஒரு யுத்தம் ஏற்பட்டால் கூட மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் கூட மெட்டுலா தளத்தில் டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கவச வாகனங்கள், இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய காவலரன்கள் பெரிய அளவில் அளிக்கப்பட்டிருக்கின்றன.
அதேபோல அல்லாலம் தளத்தின் மீது ட்ரோன்கள் விழுந்து வெடித்ததால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல இராணுவ ட்ரக்குகள் வெடித்து சிதறி இருக்கின்றன. பல இராணுவ வீரர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். அடுத்து வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் மூலம் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் ஹம்மர் வாகனம் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் வழியாக இருக்கின்றன. அவற்றை நாங்கள் யூடியூப்பில் பதிவேற்ற முடியவில்லை. அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வாகனத்தின் மீது ஹிஸ்புல்லாவினுடைய வழிகாட்டப்பட்ட ATGMS ஏவுகணைகள் வீழ்ந்து வெடிக்கும் போது அந்த வாகனம் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள், அதில் பலர் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியான தாக்குதல்களை இன்றைய தினம் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்றைய நாள் ஒரு செய்தியை விடுத்திருக்கின்றார். லெபனானை தாக்கி ஹிஸ்புல்லாவை அழிக்கலாம் அல்லது ஹிஸ்புல்லாவையும் லெபனானையும் அழித்து தங்களுடைய அரசியல் இலக்கை அடையலாம் என இஸ்ரேல் எண்ணிக்கொண்டால் ஈரான் இதற்கு ஒருபோதும் அனுமதிக்காது. இரண்டாவது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம், ஹிஸ்புல்லாவுடன் ஒரு முழு அளவிலான யுத்தத்திற்கு இஸ்ரேல் சென்றால் முழுமையான நரகத்தை அவர்கள் சந்திக்க நேரிடும், முழுமையான நரகத்தை அவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த லெபனான் இஸ்ரேல் போர் ஏற்பட்டால் அது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவான ஒரு யுத்தமாக தான் இருக்கும். அதே போல இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள், ஹிஸ்புல்லாவை ஒரு யுத்தத்தின் மூலம் அகற்ற இஸ்ரேல் நினைத்தால் அதை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று ஒரு மிக கடுமையான செய்தியை தெரிவித்திருக்கின்றார்கள். இதனுடைய கருத்து, ஹிஸ்புல்லா மீது ஒரு நேரடி யுத்தத்தை இஸ்ரேல் துவங்கினால் ஈரான் இன்னும் ஹிஸ்புல்லாவுக்காக களத்திற்கு வருவார்கள். ஏற்கனவே ஈரானிய ஆயுதங்கள் பல ஹிஸ்புல்லாவின் கைகளுக்கு வந்துவிட்டன. இதுவரை வராத வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் தற்பொழுது வந்திருக்கின்றது. இஸ்ரேலினுடைய போர் விமானங்களை கூட ஹிஸ்புல்லா இலக்கு வைத்திருக்கும் சூழ்நிலையில் முழு அளவில் யுத்தம் ஒன்றை செய்து ஹிஸ்புல்லாவை தோற்கடிக்க நினைத்தால் ஈரான் அனுமதிக்காது என்ற செய்தி மிக முக்கியமாக இன்றைய நாளிலே வெளியாக இருக்கின்றது. ஈரானுடைய சார்பில் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஹவுதிகள் ஒரே நாளில் 3க்கு மேற்பட்ட இஸ்ரேல் அமெரிக்க தொடர்பு கப்பல்களை தாக்கி இருக்கின்றார்கள். இதில் 2 கப்பல்கள் பாரிய சேதமடைந்திருக்கின்றது, ஒரு கப்பல் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றது. அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், நூஸ்ராட் அகதி முகாமில் காசா பாலஸ்தீன மக்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்கும் முகமாகத்தான் இந்த 2-3 தினங்கள் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இனியும் பாலஸ்தீன மக்கள் மீது அங்கு கொலைவெறி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் இதைவிட கடுமையான தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என ஹவுதி தலைவர் தெரிவித்திருப்பதுடன், முடிந்தால் அமெரிக்கா, பிரிட்டன், இஸ்ரேலையும் அதனுடன் தொடர்புகளையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என நேரடியாகவே ஹவுதிகள் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து ரஷ்யா ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் விடுத்திருக்கின்றார்கள். ஹவுதி படையினர் ஆளக்கூடிய ஏமன் பகுதிகளில் சிவிலியன்கள் நிறைந்த கட்டமைப்புகள் மீதும் ஏமனுக்குள்ளும் சென்று நீங்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை, அவை எந்தவிதமான ஒரு அர்த்தமற்ற வீணான தாக்குதல்களாக இருக்கின்றன. அவற்றை உடனடியாக நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஹவுதிகளுடைய தாக்குதலை குறைத்து கொள்ள முடியும். இந்த தாக்குதலால் ஹவுதிகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. எனவே ஏமனுக்குள் நடக்கக்கூடிய தேவையற்ற வேலை நிறுத்தங்களை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் நேரடியாகவே அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் முக்கியமாக வெளியாக இருக்கக்கூடிய செய்தி பதிவாக இருக்கின்றன. எந்த நேரத்திலும் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் ஒரு போர் வெடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா முழு அளவில் தாங்கள் தயாராக இருப்பதாக மீண்டும் தங்களுடைய செய்தியை இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இஸ்ரேல் என்ன முடிவெடுக்கப் போகின்றார்கள்? போர் செய்வதென இஸ்ரேல் முடிவெடுத்தால் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள், இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் எவ்வாறான ஒரு போர்க்களத்தை அங்கு ஏற்படுத்தும் என்பது மிகப்பெரிய ஒரு பதற்றகரமான கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்விக்கான பதில்களை தொடர்ச்சியாக தேடுவோம். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.